ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டர் பிளாக்ஸ். உங்களுக்கு கை கால் வலி, உடல் வலி இருக்கக்கூடாது, உடம்பு நல்ல தெம்பா எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர சூடான பாலில் தினம் ரொம்ப சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியான முறையில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்காம 100% நேச்சுரலாக சிம்பிளாக அண்டு ஹைஜீனிக்காகவும் வீட்டிலையே செய்யக்கூடிய இந்த ஹோம்மேடு புரோட்டீன் மேஜிக் பவுடரை 1-2 ஸ்பூன் வர தினம் குடிச்சிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் ரொம்ப ஹெல்த்தி ஆகிடுவீங்க. அப்புறம் ஹார்லிக்ஸ் அண்ட் பூஸ்டுக்கெல்லாம் பை பை சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு எனர்ஜியாக இருப்பீங்க. 90 வயசு ஆனவங்க கூட எழுந்து ஓடக்கூடியது மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான எனர்ஜி மேஜிக் பவுடர் தாங்க இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மேஜிக் பவுடரு ரொம்ப ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்காம அருமையாக நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 20 பாதாம், 20 முழு முந்திரி எடுத்திருக்கேன், 20 பிஸ்தா, இது எல்லாத்தையும் நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வெடிக்கும், பாதாம் வறுக்கும் போதே கொஞ்சம் நல்லா வெடிக்கும். அந்த மாதிரி டைமில் நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா அதாவது சூடாகிற மாரி வறுத்துக்கோங்க. ஏன்னா கருக விட்டுறாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் வால்நட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்த அந்த பருப்புகளை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. இப்போ ஒரு டிஷ்யூவோ இல்லை காட்டன் கிளாத்தோ வச்சு அந்த பேனை திரும்ப தொடச்சி எடுத்துருங்க. இப்போ இதில் 50 கிராம் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அதோட சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீடு, இது எல்லாம் கலந்து விற்குங்க சூப்பர் மார்க்கெட்டில். இதுதான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதுவுமே நல்லா வெடித்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்ல படப்படன்னு வெடிக்கும். 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. படப்படன்னு வெடித்து அடங்குற நேரத்தில் இதையுமே கருக விட்டுறாமல் எடுத்து பிளேட்டில் அதே பிளேட்லேயே கொட்டிக்கலாம். கொட்டி அது ஆற விட்டுருங்க. திரும்பவுமே ஒவ்வொரு தடவை நீங்கள் பொருட்களை வறுக்கும் போது இந்த சட்டியை ஒரு காட்டன் கிளாத் டிஷ்யூவில் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலுமே ஒரு தடவை வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வறுத்துக்கோங்க. அதையுமே நல்லா வறுத்து அதே பிளேட்லேயே மாற்றி வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் அதே சட்டியை வச்சு தொடச்சிக்கலாம். இதில் 50 கிராம் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் கலர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நல்ல படப்படான்னு பொரியும் உங்களுக்கு. அதோட 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். எள்ளெல்லாம் நல்ல பொரியிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த டைமில் பாருங்களேன் எப்படி பொரியுது பாருங்களேன். இந்த டைமில் பொரிஞ்ச பிறகு கருக விட்டுறாமல் எடுத்து திரும்பவும் அதே பிளேட்லேயே எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாம். அது நல்லா ஆறிட்டே இருக்கட்டும். திரும்பவும் தொடச்சிட்டு மக்கானா நான் 50 கிராம் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் மக்கானாவை நல்லா சூடு பறக்க 1-1 1/2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் கையால் அப்படியே அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பொறன்னு பொரியும். அந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதுவும் நல்லா ஆறட்டும். திரும்பவும் அதை காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டு 100 கிராம் கேழ்வரகு நான் சேர்த்துக்கிறேன். கேழ்வரகுல நிறைய கால்சியம் இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புக்கு ரொம்பவே வலு சேர்க்கக்கூடியதுங்க. கண்டிப்பாக கேழ்வரகு அவசியமாக சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா தூசி, கல், மண் எதுவுமே இல்லாமல் சுத்தப்படுத்தி வறுத்துக்கோங்க. இதுவுமே 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து ஆற விட்டுருங்க. திரும்பவும் தொடச்சிட்டு 100 கிராம் அளவுக்கு உடைச்ச கோதுமை குருணை சேர்த்துருக்கேன். கோதுமை குருணையை நல்லா அந்த வெள்ளை கலர்ல பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரியணும். அப்பதான் உங்களுக்கு இது பொடி பண்ணும்போது நல்லா உடஞ்சி வரும். அதனால இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கோதுமை, கேழ்வரகு இதெல்லாம் சேரும்போது நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ ஒரு தெம்பை கொடுக்குங்க. நமக்கு மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஓடலாம், நடக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காதுங்க. இப்போ பாருங்க, இது எல்லாத்தையுமே நல்லா 2 பிளேட்ல
கொட்டி ஆற வச்சிடுங்க. நல்லா ஆறின பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கணும், அதாவது கைப்பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருக்கணும். இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல சூடான பாலில் டெய்லி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கலந்து இது காலையிலையோ அல்ல ஈவினிங் டைம்லையோ நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஸ்கின்னுமே நல்ல பளபளன்னு இருக்கும், ஹேர் க்ரோத் இருக்கும், ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய சீட்ஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஃப்ளாக்ஸ் சீட்லேருந்து பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ ஸ்கின்னுலேருந்து எலும்பு வரைக்குமே உள்ளுக்குள்ள அனைத்து நம்மளுடைய உறுப்புகளுமே ரொம்ப ஆரோக்கியமாக மாறிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம அரைக்கும் போது ஒன்று கவனத்தில் கொள்ளணும், அதாவது பாதாம் முந்திரி வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது எண்ணெய் விடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம கரெக்டான பதத்தில் அரைச்சிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இதை நல்லா ஒரு பாட்டிலில், சுத்தமான பாட்டில், அதாவது ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் சுத்தப்படுத்தின பாட்டிலில் இதை கொட்டி மூடி வச்சுருங்க. உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அப்பப்போ எடுத்து நீங்கள் பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டே வாங்கலேன். நிஜமாவே நீங்கள் பூஸ்ட், நிறைய பேருக்கு குதிக்கால் வலி, பாதம் வலி இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ரெகுலராகவே மேஜிக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குதிக்கால் வலி, பாதம் வலி இதெல்லாம் இல்லாமல் நல்ல சூப்பராக நடக்கலாம், நல்லா குடுகுடுன்னு ஓடலாம். அந்த அளவுக்கு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியதுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸாக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த புரோட்டீன் பவுடர், மேஜிக் பவுடரை நீங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக போட்டு குடிக்கலாங்க. நாட்டு சர்க்கரையோ அல்லது பனவெல்லமோ பனங்கற்கண்டோ சேர்த்து குடிங்க. எதுவுமே எனக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா வெறும் பவுடர் மட்டுமே உங்களுக்கு போதும். இல்லைன்னா தேவைப்பட்ட சர்க்கரை சேர்த்து குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.